ஒரு திருமண வரவேற்பது. அங்கே போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நின்றுட்டு நான் இறங்கி வரும்போதே என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. எப்படிம்மா அந்த கல்யாணத்துக்கு வந்தீங்க? இது என் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம். நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா சரோஜினா ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் இது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பேசிட்டு ரொம்ப அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மல்லிகா, வனிதா, பாப்பாய் அப்படின்னு சொல்லி 3 பேரும் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என் கூட உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குது. நம்மளோட பதிவுகளை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே திருமணத்தில் நான் சாப்பிட போகிறேன். அங்கே ராதாமாவை மீட் பண்ணேன். அவங்க அப்படி தான் பார்த்ததும் ஒரு 2-3 ஒரு செகண்ட் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்துட்டு அம்மா நீங்கள் நித்யாம்மா யூடியூப் போட்டிருக்கு, யூடியூப்பில் வருவீங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆமாம்மான்னு சொன்னேன். நான் சாப்பிட்ருக்கேன். அதே கையோடைய ஃபோட்டோவும் அவங்க கிளம்புறாங்க. அப்போ டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த அனுபவம். மீட் பண்ணதும் வந்து எல்லோரும் அம்மா அப்படின்னு சொல்லி அவ்வளோ நம்ம மேலே அவ்வளோ ஒரு பிரியம் வச்சு பேசுறது, இதெல்லாம் கிடைக்க நிஜமாகவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். பல இடங்களில் பல விஷயங்கள், வசதியோ அதெல்லாம் எதுவுமே யாருக்கும் தேவைப்படலை. அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிடுச்சு அப்படிங்கிறப்போ அவங்க அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறாங்க, அவ்வளோ மரியாதையாக நம்மளை நடத்துகிறாங்க. உங்களை மீட் பண்ணணுன்னு நினச்சோம், அப்படியே ஒரு பல காலம் பழகுன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. இதெல்லாமே வந்து இந்த யூடியூப்னால தான் எனக்கு கிடைச்சது. கடவுளோட அனுகிரகம் தான் எனக்கு இவங்கெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்.